கோடை காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்கும் நான் அணிஞ்சிட்டு வந்த சாரிக்கும் என்ன சம்பந்தம்? என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் அணிஞ்சிருந்தது வந்து சம்மருக்கான ட்ரெஸ்ஸா அப்படின்னு. சம்மருக்கு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு காத்து வாங்கிட்டு வந்திருக்கிறியாமா அப்படின்றதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு 5 செகண்ட்ல புரிஞ்சுது. ஆனா நான் வந்து அந்த இடத்துல கோவப்படுறதா இல்ல தொகுப்பாளினியா மேடை நாகரிகம் கருதி அமைதியா பதில் சொல்றதா அப்படின்ற குழப்பத்திலேயே நான் அந்த இடத்த கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து உங்களை தேடினேன், நீங்க இல்ல. எல்லாரும் நான் உங்களை சரியா உங்களுக்கு பதில் சொன்னேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா மக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகான பதில்களையும் கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க. அதை விட தாண்டி சக பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒண்ணு எழுதியிருந்தாரு அந்த விஷயத்த பத்தி. அதை இங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எப்படி உடை அணிய வேண்டும் என்பதை அணியும் பெண்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். பார்க்கும் கண்கள் தீர்மானிக்க கூடாது. அதிலும் பொறுப்பும் அனுபவமும் மிகுந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு பெண் தொகுப்பாளரின் உடை குறித்து இன்று சபையில் கேட்ட கேள்வி ஊடக அறத்தை கேலி கூத்தாக்கிவிட்டது. இதே கேள்வியை ஒரு பெரிய நடிகையை பார்த்து கேட்கும் திராணி நமக்கு இல்லை அல்லவா? பின் ஏன் எளிய பெண்களிடம் தன் பெண் மை இருக்கும் தைரியத்தில் கேட்க வேண்டும்? சோ நான் கேள்விப்பட்ட சார் உங்களுக்கு 50-60 வயசு கடந்துருச்சு, நீங்க வந்து பணி நிறைவு காலத்துல இருக்கீங்க, ரிட்டையர் ஆக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒன்னும் இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறுங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தவறாம தண்ணி குடிங்க. நடைப்பயிற்சியோ யோகாவோ தியானமோ ஏதாவது ஒரு வகுப்புல சேருங்க. இயற்கையை ரசிங்க. சந்தோஷமா இருங்க. பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. இது சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஐஸ்வர்யா ரகுபதிக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஒரு பெண்மணியை வந்து மயக்க பிடிச்சி ஏதோ ஒன்று பேசுறது பதிலாக ஓகே ஒரு பதில் தேவையில்லை, நீயே இரு, அவ்வளோதான், அது போதும், நீ தைரியமாக இரு. பேசுகிறவங்க பேசுவாங்க. என்னை பற்றி பேசுகிறவங்க பற்றி நான் பேசினேன்னா நான் வாழ்நாள் பூரா பேசிகிட்டே இருப்பேன், ஷூட்டிங் போகவே முடியாது.